மயிலாடுதுறையில் அமைந்துள்ள சுற்றுலா தலங்கள். பூம்புகார் பண்டைய தமிழ்நாட்டில் இருந்த சோழர்களின் முக்கியமான துறைமுக நகரங்களில் ஒன்றாகும். காவிரி ஆறு கடலில் புகுமிடத்தில் இருந்த பட்டினம் ஆறு புகுமிடம் என்பதால் காவிரி பூம்பட்டினம் என அழைக்கப்பட்டது. மேலும் ஆறு புகும் இடம் என்பதால் புகும் ஆறு என்பது புகாறு என்று மருவியது. இந்நகரம் காவிரிப்பட்டினம், புகார், பூம்புகார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தது. தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் BDU பல்கலைக்கழக ஆய்வின்படி கடலுக்குள் மூழ்கி போன பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கண்டெடுக்கப்பட்டன. தரங்கம்பாடி வங்காள விரிகுடாவின் கிழக்கு கடற்கரையோர பாதையில் அமைந்துள்ள டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடியின் சிறப்பு அம்சமாகும். 1620 கட்டப்பட்ட டேனிஷ் கட்டடக்கலை அம்சங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. திருமுல்லைவாசல் அழகான கடற்கரைக்கு மிகவும் பிரபலமான இடமாக திகழ்கிறது. இங்கு முற்கால சோழ மன்னனான கிள்ளிவளவனால் கட்டப்பட்ட முல்லைவனநாதர் கோவில் அமைந்துள்ளது.